இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூரியனுக்குள்ள என்ன இருக்கு, சூரிய ஒளி வெப்பம் எப்படி உருவாகுது, எப்படி அது பூமிக்கு வருது, சூரிய ஒளியால் நமக்கு என்ன விட்டமின் கிடைக்குது, அது எந்த டைமுக்கு கிடைக்குதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூரியன் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் விண்வெளியில் இருக்கு. சூரியன் கூட 8 பிளானட் கோள்கள் இருக்கு. சூரியனும் அந்த 8 கோள்களும் சேர்ந்தது தான் சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம்னு சொல்றோம். அந்த 8 பிளானட்ல ஒண்ணுதான் நம்ம பூமி, எர்த். நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில உள்ள தூரம் பாத்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். சூரியன் பாத்தீங்கன்னா ஸ்பியர், கோளம் வடிவத்தில் இருக்கும். சூரியனுக்குள்ள என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருக்கு. ஹைட்ரஜன் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கெமிக்கல் எலமெண்ட், வேதியியல் உறுப்பு. நிறமற்ற, மனமற்ற, எரியக்கூடிய வாயு, கேஸ்ன்னு சொல்லலாம். சூரியனுக்குள்ள அந்த ஹைட்ரஜன் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் ஆகி ஹீலியமை உருவாக்கும். நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்னா ஒன்றோடு ஒன்று இணையிறது. அந்த ஹைட்ரஜன் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு ஹீலியமை உருவாக்கும். ஹீலியம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கெமிக்கல் எலமெண்ட். அதை எப்படி சொல்லலாம்னா மனமற்ற, சுவையற்ற, எரியும் தன்மை இல்லாத கேஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பலூன்ல இருக்கிறது ஹீலியம் கேஸ் தான். சூரிய ஒளியும் வெப்பமும் எப்படி உருவாகுதுன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் கொல்யூஷன் ரெண்டும் மோதும் போது நம்மளுக்கு சூரிய வெப்பமும் ஒளியும் உருவாகுது. எவ்வளவு வெப்பம்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட சென்டர்ல 1.5 கோடி டிகிரி செல்சியஸ் அளவுக்கும், சூரியனோட மேல் பகுதியில் 5600 டிகிரி செல்சியஸ் அளவுக்கும் வெப்பம் இருக்கும். சூரிய ஒளி எப்படி பூமி மேல படுதுன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் ரெண்டும் மோதும் போது சின்ன சின்ன துகள்கள் அப்படியே செதறி போயிடும். அந்த செதற சின்ன துகள் தான் ஆட்டம். ஆட்டம் பார்த்தீங்கன்னா வேதியியல் உறுப்போடைய சின்ன துகள். துகள்னா ஒரு சின்ன பகுதி. ஆட்டத்தோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுடியோட 10 லட்சம் மடங்கு சின்னசா இருக்கும். அந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். அது என்னென்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். ஹைட்ரஜனும் ஹீலியமும் ரெண்டும் மோதும் போது செதற சின்ன பகுதி பார்த்தீங்கன்னா ஆட்டத்தோடைய ஒரு வகையான புரோட்டான். அந்த புரோட்டான் நம்ம பூமி மேல படுறதுதான் சூரிய ஒளியும் வெப்பமும். சூரியனிலிருந்து பூமியில எவ்வளவு நேரத்தில் படும்னு பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் 20 செகண்ட். சூரிய ஒளியால நமக்கு என்ன விட்டமின் கிடைக்குதுன்னா விட்டமின் டி. அது எந்த டைம்ல கிடைக்குதுன்னா பகல் 11 மணி டு 3 மணி. இந்த டைமுக்குள்ள வாரத்துல ஒரு 3 நாள் குறைஞ்சது 10 நிமிஷம் சூரிய ஒளி நம்ம மேல பட்டா நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின் டின்ற ஊட்டச்சத்து கிடைச்சிரும். சூரியனோட ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் சொல்லப்படுது. 5 பில்லியன் முடிஞ்சிருச்சு.